அன்றாட வாழ்வியலை ஆர்வத்தோடு காண்பவர்களுக்கு நிகழும் அனைத்தும் புதுமையாகவே தெரியும். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று ஒவ்வொரு நாளையும் புதுமையாக வரவேற்கச் சொன்னான் மகாகவி பாரதி. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 1975 ஆகஸ்ட் 15ஆம் நாளும் புதுமையாகத்தான் விடிந்தது தமிழக மக்களுக்கு. அதுவரை கலை நிகழ்ச்சிகள் காணவும், இசைக்கச்சேரிகளை ரசிக்கவும், திரைப்படங்களை பார்க்கவும், நாடகம் கண்டு லயிக்கவும், நாட்டியங்களில் மெய்மறக்கவும் என்று கலை தொடர்பான எந்த பொழுதுபோக்கு வேண்டுமென்றாலும் அரங்கங்களை நோக்கி சென்றே ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தது. ஆனால் அந்த 15/8/1975ஆம் நாள்தான் தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக சென்னை மக்களுக்கு தொலைக்காட்சியை வீட்டின் வரவேற்பறைகளுக்கே கொண்டு வந்து, இனிமேல் அரங்கம் தேடி அலைய வேண்டாம், உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் கலாபூர்வமான பொழுதுபோக்குகளையும் உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வருகிறோம் என்று கட்டியம் கூறியது. ஆம், அன்றுதான் சென்னை தொலைக்காட்சி நிலையம், சென்னை டெலிவிஷன் சென்டர் காட்சி ஊடக ஒளிபரப்பை இனிதே தொடங்கியது. அதுவரை காலமும் வானொலி மட்டுமே ஒலி ஊடகமாக இருந்தது. தொலைக்காட்சியோ ஒலி ஒளி ஊடகமாய் பரவி நின்றது. தூர்தர்ஷன் என்ற இந்தி சொல்லை தமிழில் எப்படி பெயரிட்டு அழைப்பது? காட்சி வானொலி, பட ரேடியோ, வானொலி போல வானொலி என பெயர்கள் சில பரிசீலனையில் அடிபட்டு தூர்தர்ஷன் என்பதும் டெலிவிஷன் என்பதும் நேரடி பெயர்ப்பில் தொலைக்காட்சி என்றே வருவதால் அதுவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு சென்னை தொலைக்காட்சி நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டது. சென்னை தொலைக்காட்சி தொடங்கிய காலத்தில் மாடி, மனை, பணம், வாகனம் என்று வாழ்ந்தவர்களெல்லாம் கவனிக்கப்படவில்லை. நடுத்தர குடும்பமானாலும் அதற்குள் ஒரு கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டி இருந்தால் போதும், அந்த வீட்டுக்காரர்கள்தான் அந்த தெருவுக்கே முக்கியமானவர்கள். ஜாதி, மதம், இனம் கடந்த முறையில் அந்த தெருவில் உள்ள அனைவரும் சொந்தக்காரர்கள். வீதிகள் வெறிச்சோடி கிடந்தால் அன்று வெள்ளிக்கிழமை என்று பொருள். அன்றுதான் சென்னை தொலைக்காட்சியில் ஒளியும் ஒலியும் போடுவார்கள். அலுவலக வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு அவசர அவசரமாக ஒளியும் ஒலியும் போடுவதற்குள் வீடு வந்து சேர வேண்டும் என்று வீட்டு சொந்தக்காரர் வந்து நுழைந்தால் அவருக்கே அமர்வதற்கு இடமில்லாமல் வரவேற்பறை மற்றவர்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். வீதிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஊரே காலியானது போல, போக்குவரத்து ஏதுமின்றி, மக்கள் நடமாட்டமும் இன்றி காணப்பட்டால் அன்று ஞாயிற்றுக்கிழமை சென்னை தொலைக்காட்சியில் முழு நீள தமிழ் திரைப்படம் திரையிடப்படுகிற நாளும் கூட எந்த படமாக இருந்தாலும் வீடுகள் உண்மையிலேயே ஹவுஸ்ஃபுல்லாகித்தான் இருக்கும். வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, வேளாண் பெருமைமிக்க நமது இந்தியாவில் வேளாண்மை செழித்து வளர சென்னை தொலைக்காட்சி வடிவமைத்து வழங்கிய வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி விவசாய மக்களிடையே பல புதிய வேளாண் உற்பத்தி நெறிமுறைகளை அறிமுகப்படுத்தியது. ஊர்கள் தோறும் பஞ்சாயத்து தொலைக்காட்சி பெட்டிகளின் முன்கூடி அந்தந்த பருவத்திற்கான பயிர் சாகுபடி குறிப்புகளையும், புத்திகளையும், உரம், பூச்சி மருந்து போன்ற விவரங்களையும், புழக்கத்தில் வந்துள்ள நவீன வேளாண் பொறியியல் உபகரணங்களையும் தெரிந்து கொண்டு பயன்பெற்ற விவசாய பெருமக்கள் ஏராளம் ஏராளம். கொல்லங்குடி கருப்பாயி, புஷ்பவனம் குப்புசாமி போன்ற நாட்டுப்புற பாடகர்களை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு தேவையான வேளாண் குறிப்புகளையும் கூட நாட்டுப்புற மெட்டுகளில் வழங்கிய பெருமை வயலும் வாழ்வும் நிகழ்ச்சிக்கு உண்டு. கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களைக் கொண்டு வில்லுப்பாட்டு வடிவில் விவசாய செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்த்த விதம் இன்றும் நினைவில் நிற்பது. அவர் வழங்கிய நெல்லின் கதை வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி வரலாற்று பெயர் பெற்றது. டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன், டி.எம். சௌந்தரராஜன் ஆகியோரின் பாட்டினைவில் உருவாகி ஒளிபரப்பான நிலமகளின் தசாவதாரம் சிறப்பு நிகழ்ச்சி நெஞ்சில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருப்பது. வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் நட்பு ரீதியில் அழைத்ததால் அதனை தட்ட இயலாது தனது இடைவிடாத படப்பிடிப்பு நேரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சென்னை தொலைக்காட்சி நிலைய படப்பிடிப்பு அரங்கிற்கே வந்து வயலும் வாழ்வும் நிகழ்ச்சிக்கு தொகுப்புரை வழங்கிவிட்டு சென்ற நெகிழ்ச்சியான நிகழ்வும் உண்டு. வயலும் வாழ்வும் வேளாண் தகவல்கள் மட்டுமின்றி கிராம கைவினைத் தொழில்கள், பட்டு வளர்ப்பு, நீர்வளம், வெண்மை புரட்சி, கூட்டுறவு சங்கப் பணிகள், கிராம சுகாதாரம் சார்ந்த நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு கிராம முன்னேற்றத் துறைகளிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. முனைவர்மா நன்னன், கவிக்கோ ஞானச்செல்வன் போன்றோர் சென்னை தொலைக்காட்சியில் வயது வந்தோர் கல்விக்காக நடத்திய காண்போம் கற்போம் நிகழ்ச்சி கல்லாதவர்களை மட்டுமல்ல, கற்றவர்களையும் கற்கத் தூண்டும் நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் பஞ்சாயத்தில் டிவி பெட்டி முன் அமர்ந்திருக்கும் பாமர மக்களுக்கு ஆனா ஆவன்னா சொல்லிக் கொடுக்கும் பாங்கு தத்ரூப கற்றல் அனுபவத்தை ஏற்படுத்தியது. கர்நாடக இசை, நாட்டுப்புற இசை, மெல்லிசை என்னும் முப்புற இசைப்பாங்கில் சென்னை தொலைக்காட்சியில் நமது பாரம்பரிய இசைப்பெருமையை போற்றி வருகிறது. பிரபலமான இன்னிசை வாணர்களின் மரபிசை கச்சேரிகள் அரங்கங்கள் தாண்டி ஒவ்வொரு இல்லங்களையும் இசைமயமாய் இனிமைப்படுத்தி வருகின்றன.
பரதம் முதலிய பண்பாட்டு நடனங்களும் இன்றும் சென்னை தொலைக்காட்சியின் செல்ல கலைக்குழந்தைகளாகவே வளர்க்கப்பட்டு வருகின்றன. பொங்கல், தமிழ் புத்தாண்டு நாட்களில் டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் போன்றோரின் நாட்டுப்புற இசையோடு கூடிய நிகழ்த்து கலைகள் மண்ணின் மாண்பை மகத்துவப்படுத்தின. முளைப்பாலையை போன்ற அரங்கப் பொருட்கள் இயல்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மதுரை வீட்டில் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே முளைப்பாலையை வளர்க்கத் தொடங்கி சென்னைக்கு ஏசி ரயில் பெட்டியில் வதங்கி போகாமல் எடுத்துச் சென்றதெல்லாம் கலை அறம் சார்ந்த நிகழ்வு. தமிழகமெங்கும் ஆங்காங்கே கிராமத்து மூலைகளில் முடங்கி கிடந்த தெருக்கூத்து, கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தேவராட்டம், மகுடாட்டம், பொம்மலாட்டம், தோல்பாவை, நிழற்கூத்து, சிலம்பாட்டம் போன்ற நாட்டுப்புற கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் புத்துயிரூட்டி சமூக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பெருமை இன்று வரை முழுக்க முழுக்க சென்னை தொலைக்காட்சியையே சேரும். குற்றாலத்தின் அனைத்து அருவிகளின் சாரலில் 100 நாட்டுப்புற கலைஞர்கள் சூழ்ந்து நின்று வழங்கிய பாரத தேவியின் பாதச் சிலம்புகள் இன்றும் இன்னிசை சந்தங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சிக்கே உரிய வடிவமான இசை நாட்டிய சித்திரங்கள் பல கண்களுக்கும் செவிகளுக்கும் கலை விருந்து படைத்துள்ளன. உறவு பாலம், மறக்கவியலா மண்மணம் சார்ந்த சித்திரம், வண்ணக்கோலங்கள், விடுதிகள் போன்ற தொடர்கள் குடும்பங்களில் அழுத்தமான தாக்கங்களை உருவாக்கின. அண்ணாவின் லட்சியவாதி, அகலினின் 4ஆம் பரிமாணம், புதுமைப்பித்தனின் புதிய நந்தன், அரூர் ராமநாதனின் ஆத்மாவின் தாகம் போன்ற புகழ்பெற்ற படைப்புகள் எல்லாம் நாடகமாயின. புராணம், வரலாறு, இலக்கியம் சார்ந்த நாடகங்களும் சென்னை தொலைக்காட்சியில் பிரபலமானவை. இலக்கிய பேருரைகள், பட்டிமன்றங்கள், விவாத மேடைகள், கவியரங்கங்கள் போன்றவை சென்னை தொலைக்காட்சியில் இலக்கியம் வளர்க்கும் களங்களாக திகழ்ந்தன. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், பேராசிரியர்கள் கோ சத்தியசீலன், அ அறிவொளி, ப நமச்சிவாயம், கணசிர் சபேசன், தி ராஜகோபாலன், இரா செல்வகணபதி, சரஸ்வதி ராமநாதன், சேலம் ருக்மணி போன்ற இலக்கிய அறிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் காரைக்குடி கம்பன் கழகம், சென்னை கம்பன் கழகம், தென்காசி திருவள்ளுவர் கழகம், வாணியம்பாடி இலக்கிய கழகம் போன்ற புகழ்பெற்ற இலக்கிய அமைப்புகள் நடத்திய நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்பி இலக்கிய பணி ஆற்றி வருகிறது சென்னை தொலைக்காட்சி. திருவையாறில் நடைபெறும் தியாகராஜ ஆராதனை இசை நிகழ்ச்சியினை ஆண்டுதோறும் நேரலையாக வழங்கி இசையஞ்சலியான பஞ்சரத்ன கீர்த்தனைகளை மக்களின் விடிகளுக்கு விருந்தாய் கொண்டு சேர்க்கிறது சென்னை தொலைக்காட்சி. சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலில் நடைபெறும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சிகளும் சென்னை தொலைக்காட்சியின் கேமரா கலைக்கண்களுக்கு தப்பாமல் ஆண்டுதோறும் ஒளிபரப்பாகின்றன. தமிழகத்தின் புகழ்மிக்க திருக்கோவில்களில் நடைபெறும் திருவிழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் பண்பாட்டு பெருமையுடன் நேரலை வர்ணனைகளோடு சென்னை தொலைக்காட்சியால் ஒளிபரப்பப்படுகின்றன. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழா, மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்ச்சி, வைணவ திருக்கோவில்களில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி நிகழ்ச்சி, திருச்செந்தூரில் நடைபெறும் சூரசம்ஹார பெருவிழா போல்வன அவற்றில் சில. திருவேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் வைஷ்ணவத்தின் திவ்ய தேசங்களுக்கு சென்று கண்ணனின் பெருமைகளை பக்தியோடு எடுத்துரைத்த கண்ணனின் ஆரமுது 735 பகுதிகளாக சென்னை தொலைக்காட்சி வரலாற்றில் பக்தி தடம் பதித்த நிகழ்ச்சி. எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் வழங்கிய நாயன்மார்கள் 130 பகுதிகளாக ஒளிபரப்பாகி சைவ பெருமையை உணர்த்தியது. கவிஞர் வாலியின் கவிதை பெருமைகளை ஏறத்தாழ 2 ஆண்டுகள் 81 பகுதிகளாக பேசிய நிகழ்ச்சி வாலிப வாலி. அவருடைய நேர்முகங்கள், அவர் குறித்த இலக்கிய திரைப்பிரபலங்களின் நேர்முகங்கள், பாடல் காட்சிகளின் இடைப்பின்னல்கள் என இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் ஆளுமை குறித்த மிக நீண்ட தொடராக சாதனை முத்திரை பதித்தது. காலத்தை வென்ற கவியரசர் தொடரும் கவிஞர் கண்ணதாசனின் கவி ஆளுமை பெருமைகளை திரைப்பாடல், தனிப்பாடல் என திறம்போற்றி பாடியது. கண்ணதாசனின் தனிக்கவிதைகள் கர்நாடக இசைக்கலைஞர்களால் மெட்டமைத்து பாடப்பட்ட நிகழ்வும் புதுமையானது. BSNL ஸ்போர்ட்ஸ் குவிஸ் நிகழ்ச்சி டாக்டர் சுமன் சி ராமன் அவர்களால் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடத்தப்பட்ட சென்னை தொலைக்காட்சியின் முத்திரை நிகழ்ச்சி. இதற்கு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனை சான்று வழங்கியது. குழந்தைகள் திறம் வளர்க்கும் கண்மணி பூங்கா, இளைஞர்களின் சாதனை வளர்க்கும் இளந்தென்றல், மகளிர் நலம் பேணும் மங்கையர் மலர், நலவாழ்வு குறித்த வினாவிடை அரங்கமாக ஹலோ டாக்டர், திரு இறையன்பு IAS தொடர்ந்து பல வாரங்கள் இளைஞர்களுக்காக வழங்கிய கல்லூரி காலங்கள், வெள்ளித்திரையில் சாதித்தவர்களின் மலரும் நினைவுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் சென்னை தொலைக்காட்சியில் சாதனை பட்டியலில் இருக்கத்தான் செய்கின்றன. வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் கலாச்சார பிரதிபலிப்புகளை காட்டும் தமிழ்ப்பாலம், புத்தாக்கத்தை விரிவுபடுத்தும் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனர்களை நேர்கண்டு பேசும் ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக் என இன்றைய நவீன இந்தியாவின் தேவைகளுக்கு ஏற்ப நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது சென்னை தொலைக்காட்சி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதிகை தொலைக்காட்சியை நவீன தொழில்நுட்பங்களுடன் புதிய பொலிவுடன் DD தமிழ் என்ற பெயரில் மீண்டும் தொடங்கி வைத்தார். சென்னை தொலைக்காட்சி நிலையம் நீண்ட நெடிய பயணத்தில் DD தமிழ் ஒரு மைல் கல்லாகும். ஏராளமான தனியார் தொலைக்காட்சிகள் வந்த பிறகும் அதனுடன் போட்டியிடும் அளவுக்கு நெடுந்தொடர்கள், திரைப்படங்கள், புதிய நிகழ்ச்சிகளுடன் புலிப்பாய்ச்சலுடன் மக்கள் விரும்பும் சேனலாக வேகமெடுத்துள்ளது DD தமிழ்.
1975 ஆகஸ்ட் 15 சென்னையில் தூர்தர்ஷன் தனது ஒளிபரப்பு சேவையை தொடங்கிய அதே நாளிலேயே செய்தியும் தமிழக மக்களை வந்தடைந்தது. செய்தித்தாள், வானொலி வடிவத்தில் மட்டுமே தமிழில் செய்திகளை படித்தும் கேட்டும் வந்த தமிழக மக்கள் முதன்முறையாக தமிழ் செய்திகளை காட்சி ஊடகத்தில் கண்டு பிரமிப்படைந்தனர். நம்பிக்கை, உறுதி, உண்மையை தாரக மந்திரங்களாக கொண்டு தொடங்கிய தமிழ் செய்தி ஒளிபரப்பு ஒரு நீண்ட பயணம். கருப்பு வெள்ளையில் தொடங்கிய ஒளிபரப்பு 1982 நவம்பரில் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் முதல் தமிழக மக்களுக்கு வண்ணக்கோலங்களில் விருந்தளித்தன. எப்போதும் நேர்மையை விட்டுக் கொடுக்காத செய்திகளுக்கு உருவான பார்வையாளர் கூட்டம் இன்று வரை தொடர்கிறது. இந்திரா காந்தி முதல் பல்வேறு தலைவர்களின் இறுதி அஞ்சலியையும் தமிழ் சமூகத்திற்கு அறிவித்து அஞ்சலி செய்தது தூர்தர்ஷன் செய்திகள். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் தொடங்கி தலைவர்களின் இறுதி ஊர்வலத்தையும் மக்களிடம் நேரலையாக கொண்டு சேர்த்தது அரிய தருணங்கள். ராக்கெட் ஏவும் காட்சியாக இருந்தாலும் சரி, தில்லியில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் சுதந்திர தினம், குடியரசு தின அணிவகுப்பு, தலைவர்களின் உரைகள் என தேசத்தின் சாதனை பெருமைகளை நேயர்களின் கண்முன்னே கொண்டு வந்து சேர்த்து வருகிறது உங்கள் டிடி தமிழ். புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் முன்கூட்டியே அறிவிப்பு கொடுத்து மக்களை எச்சரிப்பதுடன் பாதிப்புகளை காட்சிகளாக உணர்த்திய சென்னை தொலைக்காட்சியின் செய்திகளின் பணி அளப்பரியது. கோவிட் பரவியிருந்த காலத்தில் உலகமே முடங்கி போன போதும் முன்கள பணியாளராக சென்னை தொலைக்காட்சியின் செய்திகள் வழங்கிய தகவல்கள் தமிழ் சமூகத்திற்காற்றிய பணிகள் ஏராளம். சென்னை தொலைக்காட்சியின் செய்தி பயணத்தில் செய்திகள் மட்டுமின்றி தலைவர்களின் பேட்டிகளும் விவாத நிகழ்ச்சிகளும் புதிய பரிமாணங்கள் எடுத்தன. வெளிச்சம், மக்கள் மேடை என்ற அன்றாட நடப்புகளை மையமாக கொண்ட விவாத நிகழ்ச்சிகளும், முத்திரை பதித்த வித்தகர்கள், சந்திப்போம் சிந்திப்போம் போன்ற நிகழ்ச்சிகளும் காலப்பெட்டகங்களாகும். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் உள்ளிட்ட தலைவர்கள், பல்துறை நிபுணர்கள் மற்றும் ஆளுமைகளின் நேர்முகமும் சென்னை தொலைக்காட்சியின் பொக்கிஷங்களாகும். 100க்கும் மேற்பட்ட தனியார் தொலைக்காட்சிகள் உருவாகிவிட்ட இந்த காலத்தில் நேரலை செய்தி குவியலுக்கு இடையே டிடி தமிழ் செய்திகள் புதிய வேகம் எடுத்து வருகின்றன. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அதே வேளையில் செய்தியின் உண்மை மற்றும் தரம் மாறாமல் வேகமாகவும் வண்ணமயமாகவும் தினந்தோறும் 6 அரை மணி நேர செய்திகளும், மணிக்கொரு முறை 5 நிமிடங்கள் எக்ஸ்பிரஸ் செய்திகளும் நேயர்களை வந்தடைகின்றன. எதிரும் புதிரும் என்ற விவாத நிகழ்ச்சியும், இந்தியா இந்த வாரம், உலகம் இந்த வாரம் என வாராந்திர தொகுப்புகளும் தமிழ் பேசும் நல்லுலகின் காட்சி ஊடக செய்தி பார்வையாளர்கள் மத்தியில் தனி முத்திரை பதித்து வருகிறது. நவீன மாற்றத்திற்கேற்ப செயற்கைக்கோள் ஒளிபரப்பையும் தாண்டி சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் டிஜிட்டல் வடிவிலும் செய்திகளை உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் நல்லுலகிற்கு கொண்டு சேர்த்து வருகிறது டிடி தமிழ் செய்திகள். எத்தனை ஊடகங்கள் உருமாறி வந்தாலும் சமூக அக்கறையோடு மனித குலத்தின் எதிர்கால வாழ்வியல் நலமோடும் வளமோடும் அமைய வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டு உங்கள் சென்னை தொலைக்காட்சி நிலையம், பொதிகை தொலைக்காட்சி நிலையம் டிடி தமிழ் தொண்டாற்றி வருகிறது. வாழ்த்துங்கள், வளர்வோம்.